மதிமுக அணி மாறுகிறது. மதிமுக கூட்டணி விட்டு வேறு கூட்டணிக்கு போகிறது. அதற்காகத்தான் தலைமை அமைச்சர் நரேந்திர மோடியை திருச்சி எம்பி சந்தித்திருக்கிறார். நான் கவலைப்படவில்லை. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஒரு நடிகர் இப்பொழுது எம்பி ஆகியிருக்கிறாரே, அவர் போய் பிரதமரை பார்த்தாரே, ஏன் நீங்கள் அவரை பற்றி எழுதவில்லை? டாக்டர் கலைஞரின் அருமை மகள் கவிஞர் கனிமொழி நரேந்திர மோடியை போய் பார்த்து 10 நிமிடம் பேசிவிட்டு வந்தாரே, அவர் எதற்காக பார்த்தார் என்று உங்கள் பத்திரிகையில் நீங்கள் ஏன் எழுதவில்லை? அதை போல திருச்சிராப்பள்ளியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாரே, இன்றைக்கு சிலரால் பிரச்சனையாக்கப்படுகின்ற துரை வைகோ, அவனையும் போய் பார்த்திருக்கிறார்கள். அவன் உடனே அவர்களிடம் புள்ளி விவரங்களை பெற்றுக்கொண்டு வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து, இந்த இளைஞர் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே இருந்து 100 பேர் ரஷ்யாவிலே மருத்துவக் கல்லூரி, இன்ஜினியரிங் கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் உக்ரைன் யுத்தத்துக்கு ரஷ்யாக்காரன் அனுப்ப போகிறார். அவர்கள் செத்து வடிவார்கள். அனைவரையும் விடுவித்துக் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி வெளிவிவகார செயலாளரை 4 முறை சந்தித்து, ஒரு வெள்ளிக்கிழமை மாலை என்னை சந்திப்பதற்கு நேரம் கொடுங்கள் என்று இந்திய நாட்டின் தலைமை அமைச்சர் நரேந்திர மோடிக்கு கடிதம் அனுப்பிவிட்டு சனிக்கிழமை சென்னை வந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு டெல்லி சென்று திங்கட்கிழமை 10:30 மணிக்கு அவருக்கு தகவல், இன்று மாலை பிற்பகல் 3 மணிக்கு உங்களை நரேந்திர மோடி சந்திக்க விரும்புகிறார் என்று சொல்ல, இவன் 3:30 மணிக்கு அங்கே நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து 25 நிமிடம் அவர் தன் நேரத்தை செலவழிக்க, இந்த இளைஞரை காப்பாற்றிக் கொடுங்கள், நான் வெளிவிவகார மந்திரியிடம் பேசிவிட்டேன், நீங்கள் புதினிடம் பேசுங்கள், ரஷ்ய அதிபரிடம் பேசுங்கள். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவிலே மகாராஷ்டிராவிலே இருந்த ஒரு குடும்பம் இதை தெரிந்து கொண்டு என்னை தொலைபேசியிலே அழைத்து, நாங்கள் உங்களை பார்க்க வருகிறோம், எங்கள் மகனும் ரஷ்யாவிலே இருந்து உக்ரைனுக்கு அனுப்பப்படலாம் என்று சொல்ல, நீங்கள் உடனே நடவடிக்கை எடுங்கள் என்று பேச, அவர் செயலாளரை அழைத்து, நீங்கள் எல்லோரும் என்ன செய்வீர்களோ இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்லி, அதை மீண்டும் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரிடம் போய் தான் எடுத்துக்கொண்ட முயற்சியையும் பிரதமர் சொன்னதையும் தெரிவிக்க, மறுநாள் இங்கே ஒரு பத்திரிகை 8 கால செய்தி போடுகிறது. மதிமுக அணி மாறுகிறது. மதிமுக கூட்டணி விட்டு வேறு கூட்டணிக்கு போகிறது. அதற்காகத்தான் தலைமை அமைச்சர் நரேந்திர மோடியை திருச்சி எம்பி சந்தித்திருக்கிறார். நான் கவலைப்படவில்லை. 2 நாள் கழித்து ஒரு நடிகர் இப்பொழுது எம்பி ஆகியிருக்கிறாரே, அவர் போய் பிரதமரை பார்த்தாரே, ஏன் நீங்கள் அவரை பற்றி எழுதவில்லை? 2 நாள் கழித்து டாக்டர் கலைஞரின் அருமை மகள் நாடாளுமன்றத்திலே சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய கவிஞர் கனிமொழி நரேந்திர மோடியை போய் பார்த்து 10 நிமிடம் பேசிவிட்டு வந்தாரே, அவர் எதற்காக பார்த்தார் என்று உங்கள் பத்திரிகையில் நீங்கள் ஏன் எழுதவில்லை? ஊருக்கு இழைத்தவன் பிள்ளையார் கோயில் ஆண்டி, ஊருக்கு இழைத்தவன் வைகோ, ஊருக்கு இழைத்த கட்சி மறுமலர்ச்சி திமுக. அதனால் இப்படி உங்களால் எழுத முடிகிறது. நான் எவரையும் என்றைக்கும் விமர்சித்தது கிடையாது. பத்திரிகை பலம் இல்லை என்று கவலைப்படுத்தது கிடையாது. எனக்கு 8 கால செய்தி வர வேண்டும் என்று நான் ஏங்கியது கிடையாது. பக்கம் பக்கமாக விளம்பரம் கொடுப்பதற்கு என்னிடத்திலே தனவந்தர்கள் கிடையாது, என்னிடத்திலே செல்வந்தர்கள் கிடையாது. எல்லாம் கொள்கை லட்சியம் என்பதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணின் மணிகள். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.